வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழ். நான் உங்கள் ஆர்கே. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு 10 to 15 நாளுக்குள்ளே வந்து மொத்த ட்ராகன் டைமில் இருக்க எல்லா சாப்டரையும் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் எல்லாருமே மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்டையும் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து போன எபிசோடில் என்ன நினச்சோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ வந்து 2 ட்ராகனும் சுற்று போட்டு அவரை வந்து முடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லோரும் வாங்க கதைக்குள்ளே போவோம். இந்த கதையோட ஆரம்பத்திலே அந்த 2 ட்ராகன் வந்து நம்ம ஹீரோ சுற்று போட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதோட பவர் என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பாப்ல. அப்போ தான் அந்த பிரான்ஸ் ட்ராகனோட லெவல் வந்து கிட்டத்தட்ட 60 ஆகும். அந்த பிரான்ஸ் ட்ராகனுக்கு ஃபுல்லாமே வந்து டிஃபென்ஸ் பவர் அதிகமாக இருக்குது. இதை வந்து அதோட ஆலைஸ்க்கும் ஷேர் பண்ண முடியும்னு சொல்லி காமிக்கும். மேலே திரும்பி பார்க்குறப்ப அந்த இடத்துல 3 ஹெட்டட் ட்ராகன் இருக்கும். 3 ஹெட்டடோட ட்ராகன் வந்து லெவல் கிட்டத்தட்ட 65 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து 3 எலமெண்டல் பவரும் இருக்கும். ஃபயர், ஐஸ், அது மட்டும் இல்லாமல் லைட்னிங்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தலையை வெட்டினாலும் அந்த ஒரு தலை வந்து திருப்பி வந்து முளைச்சி வந்துடும். அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக அழிக்கணும், ஒரே நேரத்தில் எல்லா தலையும் சீக்கிரமாக வெட்டி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒரே நேரத்தில் 2 பாஸ் கூட சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். அப்போ தான் அந்த இடத்துல இந்த ரேங்க் 2 பொண்ணும் சொல்லுவாள், இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்த இடத்துல நமக்காக ட்ராப்பை விரித்து காத்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே தான் அந்த இடத்துல இந்த 3 ஹெட், அதாவது 3 ஹெட்டட் ட்ராகன் வந்து அதோட பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த சார்ஜ் பண்ணும்போது அந்த இடத்துல ஐஸு, ஃபயர், லைட்னிங்னு சொல்லிட்டு 3 ஃபயர் பால்ஸ் மாதிரி அப்படியே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இந்த ரெட் ட்ராகன் வந்துட்டு அந்த ட்ராகனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் அட்டாக் பண்ணோம். ஆனால் அதை அட்டாக் பண்ணதில் அந்த ட்ராகனுக்கு எதுவுமே இருக்காது. வெறும் ஸ்கில் மட்டும்தான் ஸ்டாப் ஆகிருக்கும். அதுவும் ஒரு ஹெட்டோட ட்ராகனோட ஸ்கில் மட்டும், அதாவது லைட்னிங் மட்டும் தான் ஸ்டாப் ஆகிருக்கும். இதை பார்த்த உடனே அந்த இடத்துல 2 பேருமே ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா ஜோஹியோட அட்டாக் எவ்வளோ பவர்ஃபுல்லானது, ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு பவரை மட்டும் தான் அதால் ஸ்டாப் பண்ண முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிறது வந்து 3 ஹெட்டட் ட்ராகனோட அட்டாக் பவர் மட்டும் இல்லை, இந்த பிரான்ஸ் ட்ராகனோட டிஃபென்ஸ் பவரும் அதுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்குது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். அந்த பிரான்ஸ் ட்ராகனை நம்ம முதல்ல தடுத்து நிறுத்திட்டோம்னா அந்த ட்ராகனை ஈஸியாக கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஜே ட்ராகனை கூப்பிட்டுட்டு எனக்கு வந்து பிளஸ்ஸிங்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ஸ் ட்ராகன் நோக்கி போவாப்பில். பிரான்ஸ் ட்ராகனை போய் அவர் அட்டாக் பண்ண உடனேவா அந்த டிஃபென்ஸ் பேரியரே உடச்சி போயிடும். உடச்சி போன வேகத்தில் அந்த இடத்துல அந்த 3 ஹெட்டட் ட்ராகனோட பவரும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அதோட அட்டாக் பவர் இன்னும் 2 ஹெட்டில் இருந்தது வந்து நம்ம ஹீரோவோட ட்ராகனை அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட ட்ராகனும் அது வந்து எல்லாம் தப்பிச்சு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் தான் அந்த ஸ்கோலோட எல்லா இம்பேக்ட்டும் வந்து நம்மளோட ஜே ட்ராகன் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த பவரையும் சேர்த்து. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ட்ராகன் கிட்ட சொல்லுவாப்பில், டிஸ்ட்ரக்ஷன் ஃபார்முக்கு மாதிரி உன்னோட புது ஸ்கில்லை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே நம்மளோட ரெட் ட்ராகனும் அதோட டிஸ்ட்ரக்ஷன் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனது மட்டும் இல்லாமல் அதோட புது ஸ்கில்லான இன்டிமேஷனை யூஸ் பண்ணும். இன்டிமேஷனை யூஸ் பண்ண உடனே அந்த இடத்துல இந்த 3 ஹெட்டட் ட்ராகன் வந்து ஃபுல்லாமே அப்படியே உறைஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதோட எஃபெக்ட் தான் ஸ்டன், ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்ட்ஸ் எல்லாமே அப்ளை ஆக ஆரம்பிக்கும். இதனால் அந்த இடத்துல இந்த ட்ராகனால் கொஞ்சம் கூட நகரவே முடியாது. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஜே ட்ராகனோட போயிட்டு அட்டாக் பண்ணுவாப்பில். அட்டாக் பண்ண வேகத்தில் அந்த இடத்துல இந்த பிரான்ஸ் ட்ராகன் வந்து ஃபுல்லாமே வந்து அதோட பவர் எல்லாம் இறந்து போயிடும். இறந்து போன வேகத்துலேயே அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ரெட் ட்ராகனுக்கு வந்து இன்னொரு கமெண்ட்டையே கொடுப்பாப்பில். அந்த கமெண்ட் என்னென்னா, அந்த இடத்துல இந்த ட்ராகனுக்கு வந்துருக்க 3 தலையும் வந்து ஒரே நேரத்தில் கொன்று அப்படின்றது தான். அதை கேட்டோடனே நம்ம ரெட் ட்ராகனும் அதே மாதிரி அந்த இடத்துல அந்த 3 தலையும் ஒன் பை ஒன்னாக பிச்சு எறிய ஆரம்பிக்கும். பிச்சு எரிஞ்ச வேகத்தில் அந்த ட்ராகனும் இறந்து போயிடும். அதே சமயம் அந்த இடத்துல இந்த ரெட் ட்ராகனோட லெவல் வந்து 21, 22ன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட ஹீரோவோட லெவலும் 28 அடையும். 2 பேரும் சரி இங்கேருந்து கேம்புக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பிடுவாங்க. எல்லோரும் கேம்புக்கு போய் ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் தான் அந்த செகண்ட் ட்ராகர் பொண்ணு வந்து அந்த இடத்துல சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு லூஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடலான்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பான். ஆனால் வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கவே மாட்டான். ஒரு வேளை நான் அவனை ட்ராக் பண்ண அந்த இடத்துல வந்து நான் அவனுக்கு ஒரு பர்டனாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் என்னை விட்டுட்டு போயிட்டானா, அவன் தனியாக போய் ஹண்டிங் பண்ணுறான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அதே சமயத்தில் தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதில் எங்கே ட்ரெஷர் பேப்பர் இருக்குன்னு காமிச்சிருக்கோம். நம்ம ஹீரோ அதை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்த தேடி போயிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த மரத்துலேயே உயரமாக இருந்த மரத்தில் ஒரு கூடு இருந்துச்சுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஹீரோ போயிருப்பார். அங்கே பார்த்தா 2 மம்மியை சுற்றி வச்ச மாதிரி, 2 முட்டையை சுற்றி வச்ச மாதிரி ஒரு 2 முட்டை இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். அதே சமயத்தில் அந்த இடத்துல அந்த முட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டைய ஆரம்பிக்கும். உள்ளே இருந்து என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்ப்பாப்பில். அது வந்து ஃபுல்லாக ஆறா மட்டும் தான் வெளியே வரும். வெளியே வந்த வேகத்தில் அதுக்குள்ளே இருந்து 2 ட்ராகன் கிங்கோட சோல்ஸ் மட்டும் இருக்கும். உண்மையான ட்ராகன் இல்லைங்க, இது ட்ராகன் கிங்கோட சோல்ஸாக இருக்கும். இதோட லெவல் வந்து 1ன்னு தான் காமிக்கும். ஆனால் வந்து இதோட பாஸ் டிஃபிகல்ட்டி வந்து நைட்மேர் லெவல்னால் இதோட மினிமம் லெவலே கிட்டத்தட்ட வந்து 70 இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து புரிஞ்சுப்பாப்பில். அப்போ இதோட லெவல் வந்து 70. இதை வந்து நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. இதோட லெவல் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது, நம்மளோட இதுக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக தான் மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அவங்க 2 பேர்த்தையும் வந்து சண்டையை கூப்பிடலான்னு சொல்லிட்டு ரெடியாக வாப்பில். அதே சமயத்தில் தான் அந்த இடத்துல இந்த ட்ராகன் சோல்ஸ் 2மே வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். அதே நேரத்தில் இங்கே என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த ரேங்க் 2 பொண்ணு ஒரு நிமிஷம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும் இந்த சவுண்டை வந்து. இதை கேட்ட உடனே தான் அவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். நம்ம என்ன தான் வந்து ஓரளவுக்கு ஒர்த்லெஸ்ஸாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவன் எல்லா நேரத்துலையும் வந்து நம்ம கூட இருந்திருக்கான். என் உயிரை வேறு 2 டைம் காப்பாற்றிருக்கான்.
நான் வந்து பவர் இல்லாதவன் தான். ஆனால் வந்து அவன் சொன்னது எதுவுமே வந்து அவன் பொய் சொன்ன மாதிரி தெரில. அவன் ஒவ்வொரு டைமும் வந்து என் கூட தான் இருந்திருக்கான். அவன் என்னோட காம்ரேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோவா அந்த லெவல் 70 பாஸோட வந்து போராடிட்டு இருப்பாப்புல. அந்த லெவல் 70 பாஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து அவனோட எக்ஸாமில் இந்த எம்பரர் லெவல் பாஸை விட பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் வந்துட்டு நம்மளோட ஜே ட்ராகன், பிளாக் ட்ராகன் ரெண்டுத்தையும் வச்சு அதை ரெண்டுத்தையும் அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. ஆனால் இதே சமயத்தில் அந்த ட்ராகனோட பவர் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டை கொடுத்த மாதிரியே இருக்காது. இன்னொரு ட்ராகன் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும். இதை வச்சுட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ட்ராகனை வச்சு அந்த இடத்துல தப்பிக்க பார்ப்பாப்புல நம்ம ஹீரோ. ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம ரேங்க் 2 போன வந்து என்ட்ரி கொடுப்பா. என்ட்ரி கொடுத்த வேகத்தில் அவளோட ஸ்குவாட்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துல வீசி அடிச்சு அதை பார்த்தா அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 100 ஸ்குவாடுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இந்த ஒரு ட்ராகனையும் அப்படியே வந்து பின் பண்ணியிருப்பான். இதை பார்த்தோன்னே நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிருப்பான். ஷாக் ஆன விதத்தில் தான் சொல்லுவான், நான் எப்பயும் வந்து உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னோட காம்ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ புரிஞ்சது, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ட்ராகன் வச்சு ஃபுல்லாத்துக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஷீல்டையும் உருவாக்கியிருப்பாங்க. அப்போ தான் ரெட் ட்ராகனுக்கு வந்து ஃபுல் பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ரெட் ட்ராகனும் ஒரு ட்ராகனை மாற்றி இன்னொரு ட்ராகனை சொல்லிட்டு அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ட்ராகன் மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தண்டர் ட்ராகனோட மேஜிக் யூஸ் பண்ணுவார். இவர் ஒரு பக்கம் மேஜிக்கை யூஸ் பண்ண, ரெட் ட்ராகன் ஒரு பக்கம் அதோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் தான் இந்த ட்ராகன் கிங்கோட சோல் பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செல்ஃப் எக்ஸ்ட்ராக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். இது ஆன வேகத்தில் அவங்க 2 பேரும் வந்து மொத்தமாக அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் தான் அந்த இடத்துல இந்த ஜே ட்ராகன் வந்து அதோட ஷீல்டை யூஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றிடும். அந்த இடத்துல ஷீல்டு மட்டும் இல்லைன்னா என்னத்துக்கு ஹீரோவே பீஸாக போயிருப்பார். இந்நேரம் மட்டும் உன்னோட ஜே ட்ராகன் இல்லைன்னா இந்த இடத்துல என்ன ஆயிருக்குமே தெரியாது லூஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த ரேங்க் 2 பொண்ணும் சொல்லுவாள். ஆனால் அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து லெவல் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவளோட ஸ்வாட் லெவல் வந்து இப்போ கிட்டத்தட்ட லெவல் 10 அடைஞ்சிரும். நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே ஜே ட்ராகன் தான், அவளுக்கு தான் நீ தேங்க் பண்ணோம் அப்படின்பா. இதை கேட்டோடனே ரெட் ட்ராகன் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையை திருப்பிட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ இல்லை ரெட் ட்ராகன் தான் இதுக்கும் முக்கியமான காரணம், அவளோட அட்டாக் பவர் மட்டும் இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம ட்ராகனை எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரெட் ட்ராகனுக்கும் ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம். இந்த இடத்துல இவன் வந்திருக்கானா, இவன் வந்து நான் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் கண்டுபிடிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லியிருப்பான். சொன்னது மட்டும் இல்லாமல் நான் உன்னை அங்கே விட்டுட்டு வரணும்னு வரல, நான் இங்கே ஜஸ்ட் ஒரு பொருளை தேடி தான் வந்தேன், ஆனால் இந்த இடத்துல இப்படி ஒரு பாஸ் மாஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்பா. நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நீ ஒரு டைம் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்க, நம்ம எப்பயுமே டீமெண்ட்ஸ் தான், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையான்றது முக்கியம் இல்லை, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும் அதுதான் முக்கியம், நீ சொல்லியிருக்க மறந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருப்பான். சரி இதெல்லாம் முடிஞ்சது, வா இப்போ கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. எங்கே கிளம்புறது, நம்ம இன்னும் எதுவுமே நமக்கு தேவையான லூட்லாம் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ட்ரெஸ்ஸர் செஸ்ட் பக்கத்தில் நம்ம ஹீரோ போவாப்பில். உள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து சோல் கிங்கோட விங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எக்யூப்மெண்ட் இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்டோட ரிக்யூப்மெண்ட்டே கிட்டத்தட்ட 60 இருக்கும். லெவல் 60 இருந்தால் தான் அந்த எக்யூப்மெண்ட்டே நம்மளால் எக்யூப் பண்ண முடியும். ரெண்டாவது எக்யூப்மெண்ட் என்ன இருக்கும்னா அந்த இடத்துல பெட் எக்யூப்மெண்ட்டாக இருக்கும். இந்த பெட் எக்யூப்மெண்ட்டோட லெவல் எக்யூப்மெண்ட் 30 இருக்கும். இது மூலிமா நம்ம ஹீரோவால் ட்ராகன் மேலே வந்து ரைட் பண்ண முடியும். சாதாரணமாக உட்காந்துட்டு போகிறத விட அந்த இடத்துல ரைட் பண்ணுறதுன்றது அதோட பவரையும் சரி, ட்ராகனோட பவரையும் சரி ரெட்டுமே இன்க்ரீஸ் பண்ணும். மூணாவது எக்யூப்மெண்ட்டாக இருக்கிறது வந்து லேட் ட்ராகன் போன் ஃப்ளூட்டுன்றது தான். இந்த ஃப்ளூட் மூலிமா நம்ம ஹீரோவால் அந்த 2 ட்ராகன் கிங் சோல்ஸே வந்து சமன் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து ஒரு டைம் தான் பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பார். சரி இங்கேருந்து கலெக்ட் பண்ணிட்டு ரூட்லாம் இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செகண்ட் ட்ராகன் பொண்ணு சொல்லுவாள். இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோவும் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல இந்த ஜே ட்ராகன் வந்து அதோட ஸ்கில்லை திருது பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சரி என்னடா ஸ்கில்லை யூஸ் பண்ணுறா, யாரை ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல தெரிய வருது, அவள் ஹீல் பண்ண பார்க்குறது யாரையும் இல்லை, அந்த இடத்துல இந்த வேர்ல்ட் ட்ரீயவே அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன பண்ணுறா இந்த ஸ்கேட்ரியை எதுக்கு அவள் ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறா, உன்னோட ஆலைக்கு மட்டும் தானே உன்னால் ஹீல் பண்ண முடியும், நம்ம ஸ்கேட்ரியுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லையே, எப்படி இவளால் ஹீல் பண்ண முடியுதுன்னு யோசிப்பாங்க. அப்போ தான் இவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. அப்போ இந்த ஸ்கேட்ரி வந்து நம்மளோட ஆலை தானா, இவளால் மட்டும் இது ஆலை இல்லைன்னா இவளால் ஹீல் பண்ணவே முடிஞ்சிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிப்பார். அப்போ தான் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சீட் வந்து வெளியே வந்து நிற்கும் ஒரு செடியிலிருந்து. நம்ம ஹீரோக்கு அப்போ தான் அவரோட ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு குவிஸ்ட் லிஸ்ட்டும் வந்திருக்கும். அந்த குவிஸ்ட்டில் வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஃப்ளையிங் ட்ராகன் ஸ்கேட்ரி வந்து அதோட டிஃபைன் பவர் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழந்துக்கிட்டே வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து த அப்பேசல் ட்ராகன் தான். இந்த அப்பேசல் ட்ராகனும் அந்த டிபவர்ன்ற சொல்லிட்டு இன்னொரு ட்ராகனும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் அழிச்சாதான் இந்த இடத்துல இந்த ஸ்கேட்ரியால் இனிமேல் வந்து வாழவே முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்கள கொன்னதுக்கான ப்ரூஃபாக வந்து நீங்கள் இந்த சீடை வந்து அவங்களோட பிளட்டில் வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது மூலிமா இவங்களுக்கு கிடைக்கிற ரிவார்டு வந்து த லைஃப் ட்ராகன், ரூட் ஆஃப் ஆல் திங்ஸ். இவங்க 2 பேர்த்தோட
ஃபேவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இவங்க சொல்கிறது எல்லாருமே பார்க்குறப்ப அவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட டிராகன் கிங் லெவலில் இருப்பாங்க போல் இருக்கே. அவங்களெல்லாம் நம்ம கொல்லணும்னா நான் குறைஞ்சது வந்து என்னோட 3rd இல்லைனா 4th ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை முடிக்கணும். அதாவது வந்து 60 இல்லை 90வது லெவலில் வந்து கடந்தால் தான் அவங்களெல்லாம் நான் சேலஞ்ச் பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார் நம்ம ஹீரோ. ஆனால் முதல்ல வந்து நான் என்னோட 2nd ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜே டிராகன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிப்பாங்க எல்லாரும். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு திடுதுப்புன்னு ஒரு யோசனை வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ஜே டிராகனோட இன்னொரு ஸ்கில் என்னென்னா, அவளால் வந்து எந்த திங்ஸாக இருந்தாலும் அந்த திங்ஸை வந்து அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து ஒரு ஐட்டம் இருந்துச்சுன்னா அந்த ஐட்டத்தை வந்து அவளோட உடம்புக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த ஐட்டத்தை வந்து அவளோடய மெர்ஜ் பண்ணிக்க முடியும். நம்ம ஹீரோவும் இதை வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஜே டிராகன்கிட்ட கொடுப்பாரு. அப்போ தான் அவர் இந்த விளக்கத்தை எல்லாத்தையுமே ஜே டிராகனுக்கும் அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு எல்லாத்தையுமே புளி போட்டு விளக்கிட்டு இருப்பாப்புல. இதை பார்த்த உடனே அந்த இடத்துல இந்த ஜே டிராகனும் வந்து அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்ரும். எனது நீ உண்மையிலுமே சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல இந்த ஜே டிராகன் வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே அவளோட ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ரீஅரேஞ்ச் ஆனது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு புது ஸ்கில்லும் கிடச்சிருக்கும். இந்த ஸ்கில் என்னென்னா நேச்சுரல் அசம்ப்ஷன் போன் ஃப்ளூட் ஆஃப் த டிராகன் கிங் அப்படின்றது தான். இந்த ஸ்கில் மூலிமா அவளால் வந்து டிராகன் கிங் சோல்ஸை வந்து சமன் பண்ண முடியும். அந்த டிராகன் கிங்கோட லெவல் வந்து என்னவாக இருக்கும்னா இந்த டிராகனோட லெவல் அளவுக்கு இருக்கும். அதாவது நம்ம ஜே டிராகனோட லெவல் என்னவோ அதே தான் அந்த சோல்ஸோட லெவலாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் காமிக்கும். அவள் அந்த டிராகன்ஸையும் சமன் பண்ணுவாள். சமன் பண்ணால் பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம ஜே டிராகன் மாதிரி அவங்களோட 2 பேர்த்தோட லெவலும் வந்து 18 இருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த இடத்துல இந்த ரேங்க் போன ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவோம். எனது இவங்க 2 பேர் வந்து பெட்டோட பெட்ஸா? உன்னோட பெட் வந்து ஜே டிராகன், ஆனால் இந்த பெட்டோட பெட்டுக்கு இன்னும் 2 பெட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டே நினச்சிக்கிட்டு இருப்பாள். அப்போ தான் அந்த ரேங்க் 2 பொண்ணும் சொல்லுவாள், நம்ம ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கோம். அந்த இடத்துல வந்து சிஸ்டர் ஹான் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம ஹீரோவை சொல்லுவார், நீ முதல்ல போ, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்க்ரீனில் வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து காமிச்சிருக்கும். அந்த இடத்துல ஸ்க்ரீனில் இன்னும் ஒரு ட்ரெஷர் வந்து இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்தோன்னே அப்போ நான் இன்னும் முழு ட்ரெஷரே எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ட்ரெஷரை தேடி போவாப்பில். அடுத்த சீன்லேயே அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து டிராகன் கேபிட்டல் அகாடமியில் நம்பர் 1 வில்லாவில் தான் இருப்பாப்பில். அந்த வில்லாவில் வந்து எல்லாரும் நான் சொல்கிறது முக்கியமாக கேளுங்க அப்படின்னு ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிற மாதிரி அப்படியே சொல்லிட்டு இருப்பாப்பில். என்னடா பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த இடத்துல 2 டிராகனும், அதாவது ஜே டிராகனும் சரி, இந்த இடத்துல இருந்த பிளாக் டிராகனும் சரி, 2 பேருமே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், பிளாக் டிராகன், நீ இத்தனை நாளாக வந்து அந்த இடத்துல இந்த ஜே டிராகனை வந்து இவ்வளோ நாள் புள்ளி பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இனிமேல் வந்து நீ இது மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து உன்னை பார்த்து இந்த இடத்துல புதுசாக வரப்போகிற டிராகன் வந்து அது வந்து கேட்டு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேர் நான் சொல்கிறது கேட்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ புது மெம்பர் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த முட்டையை வந்து டைம் பண்ணலான்னு பார்ப்பாப்பில். ஆனால் அந்த இடத்துல வச்சு அவர் அப்போ தான் அந்த முட்டை எதுவுமே நடந்திருக்காது அந்த முட்டைக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்க்ரீன் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியும், நம்ம ஹீரோவால் இப்போதைக்கு 2 டிராகனை மட்டும் தான் கான்ட்ராக்ட் பண்ண முடியும். இன்னொரு டிராகனை கான்ட்ராக்ட் பண்ணோம்னா அவர் முதல்ல டிராகன் டைமர் கிளாஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதாவது 2nd ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அடையணும். ஏதாவது நான் 2nd ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அடையணுமா? நான் 2nd ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அடையிறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு லெவல் தானே தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பார். சரி, நான் முதல்ல இது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும், நான் முதல்ல நாளைக்கு போயிட்டு பாய்சன் ரைடர் ஃபாரஸ்ட்டில் வந்து என்னோடய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இங்கேருந்து போய் எல்லாம் தூங்குங்க அப்படின்னு பார்ப்பல. சரி, இவர் தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தா திடுதுப்புன்னு பார்த்துக்கிறப்ப அந்த இடத்துல 2 டிராகனும் மாற்றி பேசிகிட்டு இருக்கும். அந்த இடத்துல இந்த ஜே டிராகன், இது என்ன கெட்ட எக்கா, இது என்ன இப்படி வரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த இடத்துல இந்த ரெட் டிராகனும் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்றோம். நீங்கள் 2 பேரும் முதல்ல போய் தூங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல கத்திட்டு இருப்பாப்புல. அடுத்த நாள் காலையும் விடிய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வந்து இத்தனை நாளாக இல்லாமல் இப்போ தான் கடைசியாக அந்த இடத்துல மேஜ் பண்ணும் அவளோட ஃப்ரெண்டு 2 பேரும் வந்துட்டு நம்ம லூஃபேனை வந்து எழுப்பலான்னு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அப்போ தான் எந்திரிச்சு வெளியே வருவாப்புல. நம்ம ஹீரோவும் வெளியே வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாப்புல. அப்போ தான் அந்த இடத்துல இந்த மேஜ் பண்ண சொல்லுவாள், நீ ஒன்றும் இந்த போஸ்ட்டை பார்க்கவே இல்லையா, இந்த போஸ்ட் வந்து இங்கே இருக்கிற அகாடமி ஃபுல்லாமே பரவி இருக்குது, நீ ஏன் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேடை எடுத்து அவங்ககிட்ட காமிப்பாங்க. அந்த ஐபேடை பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த காம்படிஷன் வந்து 2 vs 2ன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்மேன் காம்படிஷன் இருந்துச்சுல, அந்த காம்படிஷனில் வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு பயந்து தான் அந்த போட்டியிலேருந்து விலகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போட்டி போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொன்றா. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு வந்து கேட்பாரு, ஆமாம் இதெல்லாம் ஓகே, இதில் இந்த இடத்துல ஃபிங்யூன் பவிலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கே, அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாப்புல. இதை கேட்டோடனே அந்த இடத்துல இந்த மேஜ் பண்ண சொல்லுவாள், இது வந்து ரேங்க் வந்து 1ம் 2 வந்து நீங்கள் 2 பேரும் ஹோல்ட் பண்ணுறீங்க, உங்களை தாண்டி அடுத்து இருக்கிற ரேங்க் 3, 4, 5 எல்லாம் 6ன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் வந்து சேர்ந்து ஒரு டீம் மாதிரி ஆரம்பித்தாங்க, அந்த டீம் பேர் தான் இந்த ஃபிங்யூன் பல்வியோன் அப்படின்றது அப்படின்பான். இதை கேட்டோடனே அவங்க என்ன சின்ன சின்ன பசங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த ரேங்க் வேணும்னா அவங்க வந்து என் கூட மோதி இருக்கணும், இந்த மாதிரி வந்து போஸ்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு கொட்டாயை விட்டுகிட்டே சொல்லிட்டு இருப்பாப்புல. அப்போ தான் அந்த இடத்துல இந்த மேஜோட ஃப்ரெண்டும் சொல்லுவாள்,
அவங்க வந்து உன்னை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, நீ தான் பயந்து ஓடிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ இதை பற்றியெல்லாம் நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாப்புல. அப்போ தான் அவன் சொல்லுவான், இவங்க வெறும் ஒரு க்ளோன் தான், இருந்தாலும் வந்து இவங்க உன்னோட பேரை வந்து ரொம்ப வந்து கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, இவங்களை இப்படியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மேஜ் பண்ண சொல்லுவாள். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ சரி ஓகே, அவங்க என்ன தானே டார்கெட் பண்ணுறாங்க, அவங்க வழியிலேயே போய் நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த மேஜ் பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து கேட்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், ஒரு நிமிஷம் அந்த ஐபேடை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபேட் நம்ம ஹீரோ வாங்கிட்டு நான் உங்களோட மெசேஜுக்கு நானே ரிப்ளை கொடுக்குறேன், அதுவும் ஒரு சேலஞ்சாக கொடுக்குறேன், அந்த ஃபிங்குவின் பல்பியானுக்கு வந்து நானும் ஒரு சேலஞ்சை வந்து இப்போயே போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போஸ்ட் பண்ணுவார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேர் வந்துருப்பாங்களா, அதாவது வந்து ரேங்க் நம்பர் 3யும் 4ம் அவங்க வந்து அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் அந்த இடத்துல வந்து இது மாதிரி வந்து நம்ம ஹீரோ ஒரு சேலஞ்சை போஸ்ட் பண்ணது வந்து அந்த ரேங்க் 3 இருக்கிறவன் வந்து பார்த்துருவான். அந்த ரேங்க் 3 இருக்கிறவன் பார்த்துட்டு லூஃபேன் வந்து உண்மையிலுமே அந்த சேலஞ்சுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவான். இதை சொன்ன உடனே அந்த இடத்துல இந்த ரேங்க் 4 ஆள் வந்து அங்கே இருந்த 2 பேர் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அவங்க சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேர்த்தையுமே இவ்வளோ நேரம் நார்மலாக சண்டை போட்டுட்டு இருந்தவன் இப்போ அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட மெயின் அட்டாக் ஸ்கில்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ண வேகத்தில் அவங்களுக்கு சீரியஸாக இன்ஜுரி வேறு ஆயிரும். அவங்கள ஹீல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன லூஃபேன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரேங்க் 3 ஆள்கிட்ட கேட்பான். அப்போ தான் அவன் காமிப்பான், நீயே பாரு அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா என்ன, அவன் இந்த இடத்துல முடிஞ்சதுக்கப்புறமே நம்ம எல்லாத்துக்கூடயும் ஒரே நேரத்தில் போட்டி போடுறேன்னு வேறு சவால் விட்டுருக்கானா. அந்த மேட்ச்சை வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட்டுக்கு அடுத்த நாளில் வைங்க, அவனை நான் அங்கே பார்த்துக்கிறேன், எல்லோரும் ஒரே நேரத்தில் வர சொல்லியிருக்கான், அவனுக்கு என்ன தைரியம், அவனோட பவர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம். இந்த ஃபிங்குவின் பவிலான் வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் தெரியல, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணுறதுனா எப்படி இருக்குன்னு அவனுக்கு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரியலாக ஒரு நம்பர் 1னா அது யாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல அவனுக்கு ரிப்ளை போட்டது வந்து இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல மேஜ் பொண்ணு பார்த்துருவான். மேஜ் பொண்ணு பார்த்துட்டு அவன் சொல்லுவாள், இந்த மாதிரி ஒன்று வந்து அந்த ஃபிங்குவின் பல்வியான்லேருந்து இந்த சேலஞ்சுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க, அதுவும் ஃப்ரெஷ்மேன் அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமே வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜை பார்த்துட்டு அவன் சொல்லிட்டுருப்பான். நீ என்ன தான் இருந்தாலும் அவங்கள பற்றி நீ முதல்ல முழுசாக என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், நாளைக்கு அந்த அசஸ்மெண்ட் போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த மேஜோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருப்பான். நமக்கிறோம் அதெல்லாம் எதுக்கு தேவையே இல்லாதது, இந்த டைமில் போயிட்டு நான் போய் சீக்கிரட் இடத்துல என்னோட லெவலையாவது இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ தான் அவனோட ஆன்ட்டி சொல்லுவாங்க, நீ எந்தளவுக்கு உன்னோட பவர் மேலே கான்ஃபிடன்ஸாக இருந்தாலும் அவங்களோட பவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஆப்பனன்ட்ஸ் வந்து உன்னோட அடுத்த ரேங்க் தான், அதாவது 3rd ரேங்கு 4th ரேங்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே அந்த இடத்துல இந்த மேஜோட ஃப்ரெண்டும் ஆமாம் அது ரொம்ப முக்கியம், ஆனால் வந்து இப்போ அவங்க போயினானா அந்த இடத்துல வந்து பெரிய வந்து ட்ரபிளையே காஸ் பண்ணும், ரூமர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்பாங்க. அதை கேட்டோடனே அந்த இடத்துல ஆன்ட்டி சொல்லுவான், அதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே கேர் பண்ண தேவையில்லை, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ரெஸ்ஸப்பும் கொஞ்சம் மேக்கப்பும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். என்னடா நடக்க போகுதுன்னு பார்த்தா அடுத்த இடத்துலையே பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாஸ்க்கு கண்ணாடியை போட்டு ஏதோ முகமூடி உட்கார மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவாக அந்த இடத்துல மேட்ச் நடக்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எப்படி உனக்கு கரெக்டாக இருக்குது பார்த்தியா, யாராலையும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது, அதுவும் இந்த ஆன்ட்டி கொடுத்த டிஸ்கஸில் வந்து யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல மேட்சை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாரு, நம்ம ஹீரோ ரொம்ப போர் அடிச்சு போயிடுவோம். சரி எது கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சரி ஆண்டி நான் எங்கேயாவது கிளம்புறேன், இந்த மேட்ச் ஒன்றும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நான் கொஞ்ச நேரம் அப்படி நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இது எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து வைஸ் பிரின்சிபல் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் இந்த இடத்துல இவ்வளோ பொறுமை கூட இவனுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு இப்போ போய் பிரின்சிபலை பார்ப்போம்னு சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபல் வந்து பிரின்சிபலை பார்க்க போயிருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பிரின்சிபல் ஒரு டைம் கூட இந்த இடத்துல வந்து யாருமே எதுவுமே சொல்லியிருக்கவும் மாட்டாங்க, காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சமயமே வந்து வைஸ் பிரின்சிபல் மட்டும் லைட்டாக சொல்லியிருப்பாங்களே தவிர அதுக்கு மேலே எதுவும் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த வைஸ் பிரின்சிபலாக அந்த இடத்துல கதவை தட்டிட்டு பிரின்சிபல்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, பிரின்சிபல் நீங்கள் இந்த இடத்துல நடக்கிற இவங்க 2 பேருக்கு நடக்கிற சேலஞ்சை பற்றிலாம் கேள்விப்பட்டீங்களா, இந்த இடத்துல ரீசெண்டாக வந்த போஸ்ட்லாம் வந்து நடக்கிற ஆன்லைனில் நடக்கிற போஸ்ட்டை பற்றிலாம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டவுடனே அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஏன் என்கிட்ட கொண்டு வரீங்க, அதுவும் அந்த ஃப்ரெஷ்மேனுக்கு நடுவில் நடக்கிற சின்ன சின்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பிரின்சிபல் சொல்லுவாங்க. இதை கேட்டவுடனே அந்த இடத்துல வைஸ் பிரின்சிபல் சொல்லுவான், போன டைம் லூஃபேனோட ஸ்ட்ரென்த்தை தாங்க முடியாமல் அந்த 2nd ட்ராகன் டீமர் இன்னும் இன்ஃபார்மர்லேயே இருக்கான், அதாவது வந்து ஹாஸ்பிட்டல்லே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைம் இதே மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஸ்கூலில் இருக்க எல்லா டேலண்ட்ஸும் வந்து இதே மாதிரி வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீங்கள் இப்போ அதை பற்றி கவலைப்பட போகிறீங்களா, இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதாவது ட்ராகன் கேபிட்டலோட ஸ்பெஷல் எனிமி இந்த டைம் வராங்க, வந்த இவன் வந்து அதாவது நம்ம லூஃபேன் வந்து நேஷனல் ட்ரையலுக்கு செலக்ட் ஆகிறானா இல்லையான்றதை அவன் தான் சூஸ் பண்ணணும், அதுவும் இன்னும் 1 மாதத்துலேயே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே இந்த இடத்துல இந்த வைஸ் பிரின்சிபல் ரொம்ப ஷாக் ஆயிடுவான். ஏன்னா வந்து இது கிட்டத்தட்ட இன்னும் 3 மாதத்தில் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு, இப்போ என்ன 1 மாதத்துலேயே நடக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே குழம்ப ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அப்படியே இருந்தாலும் இந்த இடத்துல ஸ்பெஷல் எனிமி வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தானே, அந்த இடத்துல எதுவும் பிரச்சனை இருக்காதே அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ தான் அந்த இடத்துல வந்து பிரின்சிபல் சொல்லுவாங்க,
ஓ உன்னோட இன்ஃபர்மேஷன் இன்னும் வந்து அவுடேட்டடாகவே இருக்குது. உண்மையான இன்ஃபர்மேஷன் என்னென்னா இப்போ ஸ்பெஷல் என்பிஏ வந்து மாற்றிட்டாங்க. அதுவும் அவன் பேர் வந்து ரூன் ஷாங் ஃபிங் தான். அவனோட பிரச்சனை என்னென்னா அவன் வந்து இந்த பிரின்சஸ்க்கு வந்து ஒரே சாதகமாக பண்ணிகிட்ருக்கிறான். இதனால் வந்து இந்த இடத்துல நேஷனல் ட்ரெயினில் லூஃபன் கலந்துக்க முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பிரின்சிபல் கேட்பாங்க. இதை கேட்ட உடனே அவனும் வந்து ஒரு நிமிஷம் சைலண்ட்டாகவே இருப்பான். அதை கேட்ட உடனே பிரின்சிபல் கேட்பாங்க, ஏன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான், மன்னிச்சிருங்க பிரின்சிபல், நான் முதல்ல போய் லூஃபனுக்கு வந்து அவனோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான் அவன். அப்போ தான் பிரின்சிபல் சொல்லுவாங்க, லூஃபன் வந்து நான் பர்சனலாக செலக்ட் பண்ண கேண்டிடேட். அவனோட பவர் வந்து எதுவும் ரொம்ப கம்மியாக போகாது. அவனுக்கு தேவையானதை மட்டும் நீ செஞ்சு கொடு. அவனோட கிளாஸும் சரி, அவனோட பவரும் சரி, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்ட உடனே நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வேறு அவனுக்கு மேட்ச் இருக்குது, அதை வந்து நான் பார்க்க வேணாமா அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லுவாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். அடுத்த சீன்லேயே நமக்கு ட்ராகன் கேபிட்டல் அகாடமியோட பாயிண்ட்ஸ் ரூமை தான் காமிக்கிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ் ரூமில் தான் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் மூலிமா ஒருத்தர் வந்து உள்ளே இருக்கிறவர் வந்து உள்ளார போய் சேலஞ்ச் பண்ணலாம். இந்த உள்ளே இருக்கிறவன் வந்து சேலஞ்ச் பண்ண வந்து உள்ளே இருக்கிறவன் தோக்கடிச்சிட்டானா சேலஞ்ச் பண்ணவர் வந்து அந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிக்கலாம். இது மூலிமா வந்து அடுத்தடுத்து வரவங்க வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பாயிண்ட்ஸை திருப்பி திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்தோட லெவல் லிமிட் வந்து 29 தான் காமிச்சிருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த இடத்துல இருந்தவங்க எல்லோரும் ஒரு நிமிஷம் பதறி போயிருப்பாங்க. என்ன காரணம்னா இப்போ இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே லெவல் 29 இருக்கிறவங்க எல்லாருமே தான் போய் இதை சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் சேலஞ்ச் பண்ண ஒருத்தராலையும் உள்ளே வந்து இந்த ரூமை ஆக்குப்பை பண்ணியிருக்கிறவன் வந்து தோக்கடிக்கவே முடியாது. இவங்க சீட்டிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்தன் கத்திட்டு இருப்பான். ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே வந்து லெவல் 29 தான். இவன் மட்டும் எப்படி லெவல் 29 மாதிரி நடிச்சிட்டு உள்ளே இருக்கானா, இவன் கன்ஃபார்ம் வந்து செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை முடிச்சவன் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் உள்ளே யார் இருக்கான்னு பார்க்குறது தான் தெரியுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ நான் சும்மா வாக்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரைனிங் அறைய ரூமை வந்து ஆக்குப்பை பண்ணிருக்காப்புல. அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்பார்ல, பேசாமல் நான் இந்த பாய்சன் ஃபைட்டர்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருந்தேன்னா இந்நேரத்துக்கு என்னோடய லெவலாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நான் தேவையில்லாமல் இந்த மேட்சை பார்க்குறேன், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பார். அப்போ தான் அந்த இடத்துல ரூம் கதவை திறந்துட்டு உள்ளே ஒருத்தங்க வந்து சேலஞ்ச் பண்ண வராங்க. நம்ம ஹீரோவும் என்னது இன்னொரு சேலஞ்சரா, யாரோ இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பான். இவங்க கன்ஃபார்மாக சீனியராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருப்பான். அதே சமயம் தான் உள்ளே வந்த பொண்ணு சொல்லுவாள், என்னப்பா ஒரு மேட்ச் பார்க்குற டைம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பான். ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நாளைக்கு பார்ப்போம். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், பாய்.